இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 6:24 மணி வரையிலும் பஞ்சமி, அதற்கு பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 4:22 மணி வரையிலும் மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 4:22 மணி வரையிலும் விஷாகம், அதற்கு பின்பு அனுஷம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று 3ஆம் இடத்தில் சந்திரன் குரு பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த வேலை தொட்டாலும் துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த உங்கள் மன சோர்வு நீங்கும். இன்று மேஷ ராசி அன்பர்கள் ராசியில் சூரிய பகவானும் மற்றும் 3ஆம் இடத்தில் குரு சந்திரனுடன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரின் திருநக்ஷத்திரமான இன்றைய நாளில் நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் சென்று ராமானுஜரை வணங்குவதோ அல்லது இல்லங்களிலிருந்தே ராமானுஜரை வணங்கினாலோ மனக்குழப்பங்கள் தீரும். காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய இன்றைய கிரக நிலையில் மேஷராசி அன்பர்கள் 7.5 சனி காலமாக இருப்பதனாலும் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதனாலேயும் ராமானுஜரை சென்று தரிசனம் செய்தால் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த சிந்தனைகள் மற்றும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பல மாற்றங்கள் உடைய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் சுபங்கள் நிகழும். மேலும் இன்றைய நாளில் உங்கள் வீட்டு பெண்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடியவை வந்து சேரும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வும் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய மாலை நேரம் முருகன் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. இன்று முருகன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி அபிஷேகங்கள் செய்தும் அர்ச்சனை செய்யலாம். மனதிற்கு திருப்தியான ஒரு நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று குருச்சந்திர யோகம் கூடிய ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்று அமைந்திருப்பதனால் எம்பெருமானாரின் பரிபூரண ஆசீர்வாதம் இன்று உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சித்திரை திருவாதிரை. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் மன நிம்மதி மற்றும் சந்தோஷத்திற்கு குடும்ப ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்யலாம். அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் பெருமாள் ஆலயத்தில் துளசி அர்ச்சனை செய்வதும் குடும்ப ஒற்றுமையை ஓங்கும். இன்று புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் மாலை நேரத்தில் செய்ய மனம் அமைதி பெறலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் குரு சந்திரன் இருப்பதனால் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு தொழில் மற்றும் புதிய வியாபாரம் தொடங்குவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் குடும்பத்தில் தீரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்களுக்கு இன்று காலசர்ப்பதோஷ அமைப்பில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் ஸ்ரீ ராமானுஜரை வழிபாடு செய்யலாம். ராகு கேத்து தோஷம் இருப்பவர்கள் இன்று ராமானுஜரை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய நாகதோஷம் விலகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் உச்சபலம் பெற்று பாக்கியத்தில் அமைந்திருப்பது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் நிவர்த்தியாகும். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரமானது சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார சிக்கலிலிருந்து வெளிவரலாம். 10ஆம் இடத்தில் சந்திரன் குருவுடன் சேர்ந்திருந்தாலும் இன்று வியாபாரம், தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வேலை தேடுவதோ அல்லது உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களோ மாறும். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளின் ஆதரவுகளையும் பெறலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். புதிய வேலை தேடுவது மற்றும் பல நாட்களாக தொலைந்த பொருளை தேடுவதும் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நிச்சயமாக வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் தீரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் மிகவும் சிறந்தது. முருகன் அடியார்களுக்கு அன்னதானங்கள் செய்தாலும் இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது உங்களுக்கு உகந்தது. சிவன் ஆலயத்திற்கு இன்றைய நாளில் காலை வேளையில் சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வரலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதோ அல்லது முக்கிய நபர்களை இன்று சந்திப்பதையோ தவிர்ப்பதும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்படும். திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கொடி கட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இருக்கிற மனக்குழப்பங்களும் தீரும். 7ஆம் இடத்தில் குரு சந்திரனுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கை வெற்றியடையலாம். பல மாதங்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய தொழில் தொடங்குவது மற்றும் புதிய நபர்களை சந்திப்பது உங்களுக்கு மனதிற்கு ஒரு ஆறுதலை தரலாம். வரக்கூடிய இந்த நாட்களில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய பாக்கிகள் வசூல் செய்வதற்கும் ஏற்ற நாளாக இருக்கும். குருச்சந்திர யோகம் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்கள் நவகிரக வழிபாடை மேற்கொள்ளலாம். மகர ராசி அன்பர்களுக்கு அவிட்டம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் உயரும். இன்று பல மாதங்களாக உங்களினுடைய மனக்குறைகள் தீர குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். 6ஆம் இடத்தில் குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரமானது உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன சோர்வு தீரும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய வீடு வாங்கக்கூடியது, நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் தீரவும் இந்த நாள் ஏற்றது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கடன் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு சில மன சஞ்சலங்கள் இன்று குடும்பத்தில் பேசி தீர்க்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், செவ்வாய் மற்றும் புதனின் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் குரு சந்திரனுடன் இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு குருவின் பரிபூரண அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தை இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம். பல நாட்களாக இருந்து வந்த உடல் சோர்வு, மனசோர்வு தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மீனராசி நேயர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் இன்று தீரும். பல நாட்களாக இருந்து வந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் அதற்கான ஒரு நல்ல தீர்வை பார்க்கலாம். இதனால் உங்களினுடைய மன சோர்வு நீங்கும். மீனராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் இன்று தன லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபங்கள் உண்டு. இன்று
காலை வேளையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலந்து ஆலோசிப்பதோ உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் சஞ்சாரமானது சின்ன மனக்குழப்பங்களும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளும் மற்றும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் இன்று உங்களுக்கு உறுதுணையாக அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.